ஜெபத்தை எடுத்த ஐயவை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மத்திய வார ஆராதனைகளிலும் வேதாகம பெண்களுடைய வாழ்க்கையில் கடைசி கால சம்பவங்கள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நல்ல பாடங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் லோத்துவின் மனைவியை குறித்து ஒரு அற்புதமான பாடத்தை முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பான பாடமாக படித்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். லோத்துவின் மனைவியினுடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொண்ட பாடம் கடந்த வாரத்தில், லோத்துவின் மனைவி பட்டினத்தில் வாசம் செய்தபடியினாலே அந்த பட்டினம் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களாய் இல்லாமல் போடபடியினாலே அந்த ரட்சிப்பை இழந்த சம்பவத்தை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசித்தோங்க. அதை தொடர்ந்து இந்த வாரத்திலும் லோத்துவின் குடும்பத்திலிருந்து மற்றொரு சம்பவத்தை படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் நானும் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தின் பாடத்தில் பட்டினங்களில் வாசம் செய்வது பாவமா அப்படின்னா இல்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று படித்தோம் அப்படின்னா, பட்டினங்களில் வாசம் செய்தாலும் நம்ம இருக்கிற அந்த இருப்பிடம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சரியாக இருக்குமா, நம்முடைய குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ஏற்றதாக இருக்குமா என்பதை யோசித்து அந்த இடங்கள் நாம் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடத்தை கடந்த வாரத்தில் படித்தோம். இந்த வாரத்திலும் லோத்துவினுடைய மகளுடைய வாழ்க்கையிலிருந்து 2 மகள்கள், அந்த 2 மகள்களுடைய வாழ்க்கையிலும் இருந்து சில மிக முக்கியமான பாடங்களை இந்த நாளில் நம்ம படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்மை கரம் பிடித்து சத்தியத்தில் தொடர்ந்து நடத்துவாராக. ஆதியாகமம் 19வது அதிகாரம், ஆதியாகமம் 19வது அதிகாரம், 19வது அதிகாரத்தில் வசனம் எங்கிருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா, வசனம் 15லேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சம்பவம் என்ன என்பதை முதலாவது படிச்சிருவோம். சம்பவம் என்ன என்பதை படித்தாதான் அதில் நமக்கு என்ன பாடம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டினத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையை, அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டினத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இந்த முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சோதம் குமார பட்டினத்துக்கு முடிவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2 தூதர்கள் அனுப்பியிருக்கிறாரு. அந்த 2 தூதர்களும் வந்து சொல்கிறாங்க, சீக்கிரமாய் சோதம் குமார பட்டினம் அழிய போகிறது, நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்னு லோத்துவின் குடும்பத்திற்கு தகவல் கொடுக்கும் பொழுது லோத் என்ன செய்து கொண்டிருந்தாரா? தாமதித்து கொண்டிருந்தான். ஏன் தாமதித்து கொண்டிருந்தான் அப்படின்னா, அவன் மாத்திரம் வெளியே வரணும் வந்திருக்கலாம், மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த மனைவி பிள்ளைகள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பட்டினத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் சேர்த்து வைத்த அந்த சொத்து சுகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு வெளிவருவது எப்படி என்று சொல்லி அவங்க அந்த பட்டினத்தின் வாழ்க்கையையும் அங்கு அனுபவித்த சுகபோகங்களையும் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் லோத்துவின் மீது வைத்த அன்பினால என்ன செய்தார்னு வசனம் சொல்லுது, அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவனுடைய 2 குமாரத்திகளின் கையையும் அந்த தூதர்கள் பிடித்து கொண்டு போய் என்ன செய்தாங்களாம்? வெளியே கொண்டு போய் விட்டார்கள். வசனம் 17, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிப்போ சொல்றாரு? மலைக்கு ஓடிப்போ என்றார். இந்த சம்பவம் எக்ஸாக்டா முடிவு காலத்தில் நடக்க போற ஒரு சம்பவங்க. இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளும் எங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த படம் நமக்கு சொல்லிதான் கொடுக்கிறது. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அப்போ சோதம் குமார பட்டினத்தை மட்டும் அழிக்கலை,
அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் லோத்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரி அந்த ஒரு சின்ன பகுதியை நான் என்ன செய்கிறேன், உனக்காக நான் அதை அழிக்காமல் விடுறேன் அப்படின்னு அங்கே பதில் கொடுக்கிறத பார்க்க முடியுதுங்க. தொடர்ந்து வாசிப்போம் 21. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவேர் எனப்பட்டது. லோத்து சோவேருக்குள் வரும்பொழுது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டினங்களையும் அந்த சமபூமி அனைத்து பட்டினங்களையும் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனால். அடுத்த வசனம், விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமாரா பட்டினங்களின் திசையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகை போல் எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டினங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டினங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இப்போதான் நம்ம படிக்க போகிற சம்பவம் தொடங்குது. வசனம் 30. பின்பு லோத்து சோவேரிலே குடியிருக்க பயந்து சோவேரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். லோத்துவின் குடும்பம் சோதோம் குமாரா பட்டினத்தை விட்டு வெளியே வந்தாங்க. லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால அவங்க உப்புத்தூண் ஆயிட்டாங்க. இப்போ லோத்துவும் அவனுடைய 2 மகள்களும் தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு என்ன பாடத்தை படிக்க போகிறோம் அப்படின்னா, லோத்துவின் மகள்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த முடிவு காலத்துக்கான பாடம் என்ன. அப்போதான் ஒரு தலைப்பை பார்த்தேன். அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, அழிவிலிருந்து தப்பினவர்கள் ஆவியிலிருந்து தப்பவில்லை. என்ன அழிவிலிருந்து தப்பினாங்க, எந்த ஆவியிலிருந்து தப்பாமல் இருக்கிறாங்க, அதுதான் படிக்க போகிறேங்க. கொஞ்சம் கீழே வாசிப்போம் பாருங்களேன். வசனம் 31 வாசிக்கிறேன், 30 வாசிக்கிறேன். பின்பு லோத்து சோவேரிலே குடியிருக்க பயந்து சோவேரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறையின்படியே நம்மோடு சேர பூமியில் ஒரு புருஷனும் இல்லை. அடுத்த வார்த்தை, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடு சயனிப்போம் வா என்றாள். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோடு சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவருடைய சயனி என்றாள். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோடே சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்துவின் குமாரத்திகள் 2 தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாப்பியருக்கு தகப்பன். இளையவளும் தன் குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். பாருங்க, இந்த சம்பவம் தான் நமக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன பாடத்தை நாம் படித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு இதில் என்ன எச்சரிப்பு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் ஒரு கணம் யோசிக்கணுங்க. பாருங்க, லோத்துவின் குடும்பம் தேவனை நம்பி இருந்த ஒரு குடும்பம் தான். ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்க தான். ஆனால் எப்போ ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவங்க சோதோம் குமாராக்குள்ளே போனாங்களோ, அந்த சோதோம் குமாரா பட்டினத்திலையும் லோத்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமான் என்று தான் சொல்கிறது. லோத்து நீதிமானாக இருக்க என்று சொல்லி வேதாகமம் சொல்லியிருந்த போதும் கூட இங்கே சம்பவிக்க வேண்டிய அந்த சம்பவத்தை ரொம்ப கவனத்தோடு நீங்கள் நானும் கவனிக்கணும். அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா, இந்த லோத்துவின் பிள்ளைகள் நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழலில்
ஒரு நீதிமானுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட, நீதிமானுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளாய் இருந்த போதும் கூட, இவங்க செய்த செயலை சற்று நாம் வாசிக்கும் போது, ஒருவேளை மேற்புறமாக நம்ம இந்த சம்பவத்தை வாசிப்போம் அப்படின்னா, அவர்கள் செய்ததில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எனக்கு தோணலாம். என்ன தவறு இருக்குது? ஆமாம், அவங்க செய்கிறது சரிதானே அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோணலாம். ஆனால் அந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம உற்று நோக்கி பார்ப்போம் அப்படின்னா, அதில் கலந்திருக்கிற பாவம் என்ன என்பதை நீங்கள் நானும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்க, இந்த சோதம் குமாரா பட்டினத்திலிருந்து லோத்துவின் குடும்பம் வெளியேறும் பொழுது இந்த 2 மகள்களும் அந்த அழிவிலிருந்து வெளியேறினார்கள். ஆனால் அழிவிலிருந்து வெளியேறினாலும் அவங்க எதிலிருந்து வெளியேற தெரியுங்களா? சோதோம் குமாராவின் ஆவியிலிருந்து வெளியேறவில்லை. அவர்கள் சோதோம் குமாரா பட்டினத்தில் என்ன பாவம் இருந்ததோ அந்த பாவம் அழிவிலிருந்து வெளிவந்த போதும் கூட லோத்துவின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறத தெளிவாய் பார்க்க முடிகிறது. 2வது காரியம், இவங்க யாருடைய வார்த்தையை நம்பலை என்பதை யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி கைகளை பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுறாருங்க. தூதர்கள் அவர்களை தாமதித்து கொண்டிருக்கிறத பார்த்து கைகளை பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுறாங்க. இப்போ தூதர்கள் அவர்கள் கரங்களை பிடித்து கொண்டு வந்து விடும் பொழுது அவர்களுக்கான எதிர்கால திட்டங்களையும் தேவனால் வடிவமைக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவங்க எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லோத்துவின் மகளுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவத்தை நீங்கள் நானும் படித்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, அவங்க என்னதான் ஆவிக்குரிய குடும்பத்தில் வாழ்ந்தாலும் சரி, நீதிமானுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்க அழிவிலிருந்து வெளியே வந்தவங்களாக இருந்தாலும் சரி, சோதோமை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் அந்த சோதோமின் பாவத்தை விட்டு அவங்களால என்ன பண்ண முடியலை? வெளியே வர முடியலை. அழிவிலிருந்து வெளியே வந்தாலும் அந்த சோதோமின் பாவம் அவர்களை ஆட்கொண்டிருந்ததை இந்த சம்பவத்தில் அவ்வளவு தெளிவாய் நீங்கள் நானும் பார்க்க முடியுதுங்க. சிந்திச்சு பாருங்க. அவங்க சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் மீண்டும் அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வசனம் 31. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறையின்படியே. அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளை சற்று யோசித்து பார்ப்போம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அவர்களை சுற்றி இருந்த ஒரு பழக்க வழக்கம், ஒரு பாவ பழக்க வழக்கம் இது. இந்த பாவ பழக்க வழக்கத்தை லோத்துவின் பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஒன்றும் புதுசான இந்த தப்பு செய்யலை, ஆல்ரெடி நம்ம இருக்கிற இடத்துல இது என்னவா இருக்குது? ஒரு பழக்கமாக இருக்குது. அந்த பழக்கத்தை நாமும் செய்யலாம். நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்யலை, ஏற்கனவே இருந்த ஒரு தவறான காரியம்தான், அதை நாமும் செய்யலாம் என்று சொல்லி தான் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தவறுக்கு உடன்பட்டு வருகிறத நீங்கள் நான் வாசிக்க முடிகிறது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அழிவிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் சோதோமின் ஆவியிலிருந்து அவங்க வெளியே வந்தாங்களா அப்படின்னா இல்லை. அழிவை விட்டு வெளியே வந்தவங்க அந்த சோதோமின் பாவ ஆவியை விட்டு அவங்களால என்ன பண்ண முடியலை? வெளிவர முடியலை. இப்போ இதே போல் ஒரு ஒத்த சம்பவம் முடிவு காலத்திலையும் அப்படியே இருக்க போகுதுங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, இங்கே அழிவிலிருந்து வெளியே வந்தாங்க, அதே போல் ஒரு கூட்டம் பாபிலோனை விட்டு வெளியே வந்துடுது. ஆனால் பாபிலோனுடைய பழக்க வழக்கங்கள் இருந்து என்ன பண்ணாதான்? வெளிவராதான். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். வாங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். அந்த 18வது அதிகாரத்தில் நம்ம படித்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. அதை கொஞ்சம் வாசிப்போம் பாருங்கள். வசனம் எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா, வசனம் 2, 3, 4 நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிடுச்சு. எதை சொல்கிறாங்கன்னா, பாபிலோனை பற்றி சொல்கிறாங்க. அது அசுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அருவருப்பு அங்கே தான் இருக்குதுங்களா. அந்த அருவருப்புகள் என்ன நம்ம தொடர்ந்து கீழே வாசிப்போம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவர்களோட வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிதியினால் ஐஸ்வர்யவான் ஆனார்கள் என்று வினம்பினான். 4வது வசனம். பின்னும் வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அன்பானவர்களே,
அன்னைக்கு சோதம் குமாரா பட்டினத்தில் இருந்து லோத்துவின் மகள் வெளியே வந்துட்டாங்க. ஆனா வெளியே வந்த லோத்துவினுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் சோதோமின் பாவம் குடியிருந்ததா, சோதோமின் பழக்க வழக்கம் குடியிருந்ததான்னா ஆமா. அப்ப அதே போல இந்த முடிவு காலத்துல அநேக பிள்ளைங்க பாபிலோனை விட்டு வெளியே வந்துருவாங்க. தவறான மார்க்கம்னு தெரியும், தவறான அந்த காரியங்கள் புரியும், அதையெல்லாம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா வெளியே வந்தவங்களுடைய வாழ்க்கையை சற்று நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, வெளியே வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையை சற்று யோசிப்போம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கை முறை எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது? பாபிலோனுடைய பழக்க வழக்கங்கள் இங்கேயும் இருக்குதா? உலகத்தை விட்டு வெளியே வந்த கூட்டம் அப்படின்னா அந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள் இவர்களிடத்திலும் காணப்படுகிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை இந்த ஆராதனை முடிச்சுட்டு கடந்து போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கடந்து போவோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் நானும் சத்தியம் கிடைத்த மாத்திரத்திலிருந்து அந்த தவறான மார்க்கம், தவறான இடம் என்று அறிந்து அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ அந்த தவறான இடத்தை விட்டு வெளியே வந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உலகத்தை விட்டு ஆண்டவர் நம்மளை பிரிச்சிருக்கிறார், உலகமும் நாமும் பிரிந்திருக்கிறோம், கிறிஸ்து உலகத்தை நம்மையும் பிரிச்சிருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தை விட்டு வெளியே வந்தன்னா அந்த உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறேன்னா? அதுதாங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி. அன்னைக்கு லோத்துவின் மகள்கள் சோதோமை விட்டு வெளியே வந்தாங்க, ஆனால் சோதோமின் பாவத்தை விட்டு வெளியே வரல. அதே போல ஒரு கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் அங்கே பாபிலோனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அந்த பாபிலோனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதனால தான் தேவ தூதன் ஒரு சத்தத்தை கொடுக்குறான். அங்கே ரொம்ப சத்தமிட்டு, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறான், அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பாபிலோன் பாவத்தில் எங்கேயாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம கிட்டையும் பாபிலோன் பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கிறதா? அது பாபிலோன் அப்படின்னா நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. அஞ்ஞான மார்க்கத்தினுடைய காரியங்கள் ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இதில் தொடங்கி ஒவ்வொரு சம்பவங்களிலும் அஞ்ஞானிகள் உலகத்தார் பார்க்குற பார்வையெல்லாம் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? சிந்தித்து பார்க்க வேண்டியது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம், ஒரு பூனை குறுக்கு ஓடிடுது. உடனே என்ன பண்ணுவோம்? யோசனை உடனே எங்கேருந்து வரும்? இதெல்லாம் ஒரு பொருட்டா? ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லிட்டார். இப்போ வசனத்தை வச்சு ஜெயிச்சுட்டு நான் போகிறேன்னா, இல்லை பூனை குறுக்க போயிடுச்சு அபசகுணம் அப்படின்னு உலகத்தார் பார்க்கறது போல நானும் ஏதாவது பார்த்துக்கிட்டேன்னா, ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேங்க, ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறேன். இப்படி பல சம்பவங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்கணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் ஒரு 6th 7th படிப்புன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா கரெக்டாக வெள்ளிக்கிழமான ஒரு காரியத்தை எனக்கு செய்வாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் அங்கே இருக்கும் பொழுது ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, அப்பா வெளியே வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மான்னு கேட்பேன். ஒன்றில் வந்து நில்லு அப்படின்வாங்க. கையில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, இந்த உப்பு, இந்த மிளகாய் இப்படி எல்லாம் வச்சுருப்பாங்க. கையில் வச்சு ஒரு 3 சுற்றி கொஞ்சம்ப்பா துப்பு அப்படின்வாங்க. நம்ம துப்புன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி சுற்றி அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அந்த அடுப்புள்ள போடுவாங்க. நான் ஏம்மா அப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அது திஷ்டி கழிக்கணும் வாரம் அப்படின்வாங்க. யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கேயாவது நம்முடைய இருதயத்தில் தோன்றது உண்டுங்கன்னா, அப்படி பழக்க வழக்கங்கள் நம்ம செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த பழக்க வழக்கம் இல்லாமல் அந்த சிந்தை கூட நம்ம இருதயத்தின் ஓரத்தில் எங்கேயாவது இருக்குதான்னு யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கைக்கான எல்லா திட்டமும் அவருடைய கரத்தில் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற பொழுது அந்த வசனத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் எங்கேயாவது உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லோத்துவின் மகள்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சம்பவத்தை ரொம்ப ஆழமாக நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவங்க சோதோமை விட்டு வெளியே வந்தாங்க, ஆனால் சோதோமின் பாவத்தை விட்டு வெளியே வரல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை உலகத்திலிருந்து வெளியே அழைச்சிருக்கிறாரு. ஆனால் உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்கள், உலகத்தில் பார்க்கப்படுகிற அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் ஏதாகலும் என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, முடிவு காலத்தில் ஒரு கூட்டம் இப்படி தான் இருக்க போகுதான்.
பாபிலோனை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் பாபிலோனுடைய பழக்கத்தை விட்டு அவங்களால என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. பாபிலோன் என்பது உலகம், உலகத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் உலகத்தை விட்டு வெளியே வந்தவங்க இங்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எதுக்கு ஒப்புமையாக இருக்கும், உலகத்தில் உள்ள நபர்களுக்கான காரியங்களுக்குள்ள அது ஒப்புமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியுதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நானும் இந்த இரவில் இந்த ஆராதனையை முடித்து கடந்து செல்வதற்கு முன்பதாக யோசிப்போம், ஏதாகிலும் அஞ்ஞான பழக்க வழக்கங்களை நான் விட வேண்டியதாக இருக்கிறதா, என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்க்கை, நான் எங்கேயாவது உலகத்தை விட வேண்டியதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, யோவான் ஒரு மிக முக்கியமான கருத்தை நமக்கு அவர் சொல்கிறத பார்க்க முடியுது. எங்கே வாசிப்போம் அப்படின்னா, 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 15-16 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ரொம்ப சுலபமாக யோவான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. உலகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமேப்பா, உலகம் என்பது வேற ஒன்றும் இல்லை. ஒரு 3 காரியத்தை வைக்கிறேன். அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியமும் உலகத்தில் இருக்கிறது. இப்போ அந்த உலகத்தில் இருக்கிற அந்த 3 காரியமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் எதுக்கு சார்ந்தவன், உலகத்தை சார்ந்தவன். அதை தான் நம்ம இந்த சத்தியத்தில் படிக்கிறோம். யோசித்து பாருங்க, உலகம் மாம்ச இச்சைகளுக்காக இயங்கி கொண்டிருக்கிறது. என்கிட்ட மாம்ச இச்சை ஏதாவது இருக்குதா? உலகம் கண்ணின் இச்சைகளுக்காக இயங்கி கொண்டிருக்கிறது. என்கிட்ட ஏதாவது கண்ணின் இச்சைகள் உண்டா? உலகம் ஜீவனத்தின் பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. என்கிட்டையும் அந்த ஜீவனத்தின் பெருமை ஏதாகிலும் ஒரு வகையில் இருக்கிறதா? இந்த 3 என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் பாபிலோன் பாவத்தை விட்டு வெளியே வரல. எனக்கும் லோத்துவின் மகள்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ நீங்கள் நான் சிந்தித்து பார்க்க வேண்டியது, நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நான் முடிவு காலத்தில் ஒரு கூட்டம் வரப்போகுது, அந்த கூட்டத்தை வாசித்து முடிக்கிறேன். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். அந்த கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கூட்டத்தை போல நம்ம வாழ்க்கை இருக்குதா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். 1வது வசனம், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. இப்போதான் அவங்களை பற்றி தொடர்ந்து பாருங்க. வசனம் 4, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஒரு கூட்டம் முடிவு காலத்தில் எழும்புதுங்க. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா, மாசில்லாத கூட்டம், உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிற கூட்டம், முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்ட கூட்டம். இப்போ அந்த கூட்டத்தில் ஒரு நபராய் மாறுவதற்கான வாழ்க்கை முறையோடு நம்ம இந்த முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக உலகத்தை விட்டு வந்தோம், ஆண்டவருக்காக பாபிலோன் பழக்க வழக்கங்களை விட்டு வந்தோம். ஆனால்
விட்டு வந்து இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்கிட்ட எங்கேயாவது உலகத்தின் பாவங்கள் ஒட்டி இருக்கிறதா, பாபிலோன் பழக்க வழக்கங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்ப்போம். லோத்துவின் மகள்கள் சோதோமை விட்டு வெளியே வந்தார்கள், அதான் சோதோமின் பாவத்தை விட்டு வெளியே வரவில்லை. நீங்கள் நானும் உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம், ஆனால் உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் மீண்டும் ஒரு பாடத்தை படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.